கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அதே வசனத்தை தான் மத்தேயு சுவிசேஷத்திலையும் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவர் நியாயத்திற்கு கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனத்தில் நான் பார்க்குற போது நம்மளுடைய வாழ்க்கையானது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நம்ம பச்சையான ஒலிவு மரத்தை போல நீ இருக்கிறாய், நீ கேதுருவை போல, லீபனோனை போல என்றெல்லாம் சொல்லி சந்தனமர விருட்சக்கன்றுகளைப் போல உங்கள் குமாரர்கள் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம் நெரிந்த நாணல் என்று சொல்லி. இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் அப்படியே நம்ம ஒரு ஆதரவற்ற நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இது காட்டுகிறது. ஆண்டவர் கூட யோவான் ஸ்நானகனை பற்றி கேட்கும்போது சீசர்கிட்ட கேட்குறாரு, எதை பார்க்க போனீர்கள் வனாந்திரத்திற்கு? காற்றினால் அலையும் நாணலையா என்றெல்லாம் சொல்லி கேட்குறாரு. எதை பார்க்க போனீர்கள்? அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியா அப்படின்லாம் கேட்கும்போது அது ரொம்ப அந்த பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இருப்பான். ஆனால் யோவான்சன் அப்படி இல்லை. அந்த யோவான்சனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதையும் யாரும் நெரிக்கவும் முடியாது, நொறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட முன்தூதனாக அவர் காணப்பட்டார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா நெருக்கம், பகைவர்களால், சொந்த ஜனங்களால் கூட சில சமயங்கள் நெருக்கம் வருகிறது. தாவீதுக்கு பாருங்க, அவனுக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் விசாலம் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நெருக்கத்தின் காலத்தில் அவரே எனக்கு தஞ்சமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கர்த்தர் எனக்கு நேரிட்ட எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னையவர் நீங்களாக்கினார் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான்கள் நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மளுக்கு வர நெருக்கம், யோனா தீர்க்கதரிசி கூட அப்படியாக ஒரு நெருக்கம் வந்துச்சு. அப்போ கர்த்தரை நோக்கி அந்த நெருக்கத்தில் என்ன செய்தார்? கூப்பிட்டார். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியரில் கூட என்ன சொல்கிறாருன்னா, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, அதில் நம்ம நொறுங்கி போகாதபடி நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். காற்று அலைசடிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லா திசைகளிலிருந்தும் ஒரு நிராதரவற்ற ஒரு எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் கூட அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நாம் நெரிந்த நாணலை போல ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நெரிந்த நாணல் போல் இருந்தாலும் அதை முறியாமல் அதை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடானது பெருங்காற்று அடித்தாலும் பெரும் புயல் வந்தாலும் எது வந்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும். அதுபோல் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஒருவேளை எல்லாராலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தலைகளை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர்கள் தான் விழுந்து நொறுங்கி போவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ, அவருக்குள்ளாக வாழ்கிற பிள்ளைகளோ, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி பாருங்க, ஆண்டவர் இப்படியாக இந்த நெருக்கத்தில் நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே போல் பாருங்க, மங்கி எறிகிற திரி. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? மங்கி எறிகிற திரியாக இருக்கிறோமா? என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீர் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த திரியெல்லாம் பாருங்கள், லேசாக அப்படியே அந்த எரிந்து அப்படியே கொஞ்சம் கருகி வரும்போது அதை திரும்பவும் தூண்டி தொடங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் விளக்கு திரும்பவும் நன்றாக எரியும்படிக்கு அந்த திரியை ஆண்டவர் என்ன செய்கிறார்?
இன்னும் அதை புதுப்பித்து தருகிறார். தேவரீர் என் விளக்கு ஏற்றுவீர், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் அப்படின்னு எல்லாம் வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம லேசாக நம்ம மங்கி எரிகிற ஒரு விளக்கை போல் நம்ம வாழ்க்கை ஒரு வேளை ஏதோ வாழ்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை எல்லாரும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், ஜுவாலித்து எழுகிற விளக்காய், மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கை போல நம்முடைய வாழ்க்கையை இந்த இருள் நிறைந்த பூமியில் நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக வைப்பார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை 3 நாள் உண்மையில் கர்த்தர் உதிப்பார்னு தான் சொல்லியிருக்குது. அப்படியே அந்த வெளிச்சத்தினத்துக்கு எல்லாரும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த திரி அவியாமல் காக்கிற தெய்வமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம மேலே எவ்வளவு ஆண்டவர் அக்கறை கொண்டு விளங்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஒரு வேளை விசுவாசத்தில் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? நம்ம விசுவாசம் இன்னும் கொஞ்சம் நம்ம அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா? அப்படிப்பட்ட ஒரு மங்கி எறிகிற திரியை போல் நாம் காணப்படுகிறோமா? காற்றினால் அலைவிடும் நாணலை போல ஐயோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்னவாய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையில் தொய்ந்து போனவர்களாய் அங்கும் இங்கும் ஊசலாடுகிற ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டு நாணலை போல் இருக்கிறோமா? அந்த விசுவாசத்தில் பலன் இல்லையா? இப்போது ஆண்டவர் நம் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வதிலே சோர்ந்து போய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்கல, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு பதிலே தரல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அந்த சோர்ந்து போகாத அந்த ஜெபத்தை ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல சுகத்தில் நொந்து போய் காணப்படுகிறீர்களா? அப்படியே மரண படுகையில் கிடக்கிற மாதிரி இருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? இந்த மருந்துக்கு, இந்த நோய்க்கு விடுதலையே இல்லை, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாலும் இது சுகமே ஆகலை, என் விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி எரிந்து அணைய போகிற சூழ்நிலையில் காணப்படுதுன்னு நினைக்கிற சகோதரியை சகோதரனே, அந்த சுகத்தில் நொந்து போனவர்கள் உங்களுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்ற வல்லவராக இருக்கிறார். அப்புறம் பலத்தில் தளர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? கைகள் தளர்ந்த கைகளை ஆண்டவர் திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்ம பலத்தில் நம்ம மங்கி போனோமா, நம்ம ஆண்டவர் அதைய வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் கசப்புகள் காணப்படுகிறதா? மாறாவை போல சூழ்நிலை வருகிறதா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கசந்த மாறாவை மதுரமாக மாற்றினவர் நம் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அந்த திரியை தூண்டி துளங்க செய்து நாம் பேரொழியாய் வாழ உதவி செய்வார். நம் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட திரியை ஆண்டவர் ஏற்றி நம் எதிர்காலத்தை வளமானதாக மாற்றுவார். முன்னேற்றத்தின் படிக்கற்களை தவற விட்டுருக்கிறோமா? அந்த படிக்கற்களை திரும்பவும் ஆண்டவர் காட்டுவார். உலகம் மாம்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம் வாழ்க்கை மங்கி எறிந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், கோணலும் மாறுபாடுமான சந்தேக நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று தான் சொல்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஜுவாலித்தெரிகிற தீபமாய் மற்றவர்களுக்கு ஒளிகாட்டும் விளக்காய் உங்களை ஆண்டவர் வைக்க சித்தமாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் பெரியதொரு சாட்சியாய் நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாணலை போல நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஆலைசடப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கேதுரு மரத்தை போல நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார், வல்லவராக இருக்கிறார். சந்தோஷம் தானே?